நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். ஏசப்பா, உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் வந்த யாரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவரே, ஒதுக்கி வைக்காதவ, என் மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர், எங்கள் மேல நினைவாயிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தெய்வமே, உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. உடைய சத்தம் தொனிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை கீழ்ப்படுத்தி விட்டீ, பாழானவைகளை கீழ்ப்படுத்தி விட்டீ. பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீ, பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீ. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்திலே வாசமாய் இருப்பவர்கள், ஆலயத்திலே போய் தன் குறைபாடுகளை சொன்னவர்கள் வெறுமையாய் திரும்ப மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை தேவன் செழிக்க வைப்பார். அவர்கள் குடும்பம் நாளுக்கு நாள் உயர்வடையும் என்று கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற பரிசு, தேவன் கொடுக்கின்ற வெகுமதி, தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்ததான செய்தியை நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனம் இவ்வாறாக ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஜெப ஆலயத்திலே உபதேசித்து கொண்டிருக்கிறார், போதனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது 18 வருஷமாக அவள் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு அம்மா அங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆலய வழிபாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஏசப்பா அவளை பார்க்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்களை தேவன் கண்டு கொள்ளாதவர் போல ஒரு நாளும் போகவே மாட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாஞ்சையாய் வருவீர்களே ஆனால், ஆசையாய் வருவீர்களே ஆனால், அதற்குரிய நன்மைகளை ஆண்டவர் தந்து உங்கள் மடியில நிறைவாய் கொடுப்பார். பிரியமானவர்களே, அதுக்குத்தான் சொல்றேன், ஆலயத்திற்கு ஆசையோடு போகணும், ஆலயத்துக்கு வாஞ்சையோடு போகணும். அப்படி போகும்போது இங்கு வேதம் சொல்லுகிறது, 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அவள் கூன் விழுந்து போயிருக்கிறா. அவளுடைய பலகீனம் வியாதி அல்ல, அவளுடைய பலகீனம் அனைத்தும் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை கொண்ட பெண் என்று அவளை அறிமுகப்படுத்துகிறது வேதம். அப்படியானால் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை நிமிர முடியாத அளவுக்கு அவள் சரீரத்தில் கூன் விழக்கூடிய நிலைக்கு அவளை கொண்டு போனது. அவள் சற்றாயிலும் நிமிர முடியாத ஒரு நிலைமை, யாரையும் ஏத்து பார்க்க முடியாது, ஏறெடுத்து பார்க்க முடியாது. அவளுடைய முதுகுல கூன் இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவள் கேட்பதற்கு ஆசையாய் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போகிறாள். 18 வருஷமாக பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில அந்த அருமையான தாயார் வாழ்ந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவளை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி
அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசு நம்மிடத்தில் இருக்கிற பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா ஆவியையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். தேவனுடைய வசனத்தை நாம் நல்ல மனதோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நாம கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல தம்முடைய கையை வைத்து உன் பலவீனத்தின் நின்று உன் பலவீனத்தின் ஆவியிலிருந்து இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளை விடுதலையாக்கினார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் என்று யோசித்து பாருங்க. 18 வருஷமாக கூன் விழுந்த பெண்ணுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் இருந்தபடியினால அவருடைய பலகீனத்தை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்னும் கூட வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை அவர் போய் தானே செய்கின்றார். இந்த பெண் கேட்டாளா? கேட்கல. இந்த பெண்ணுடைய மனதில் வேதனை இருந்தது. அது ஏசப்பாவுக்கு தெரியும். வெளிப்படையாக அவள் சொன்னாள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் மனதிலே தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறதை ஏசப்பாவின் இருதயம் உணர்ந்தது. உணர்ந்தபடியினால அவளை தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல தன்னுடைய கையை வைத்து உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று ஏசப்பா அவளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் இப்படிப்பட்ட கிருபைகளையும் நாம் பெற்று கொள்ளணும்னா தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்தில் வாசமாயிருக்கணும். ஆலயத்தில் வாஞ்சையோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைய கவனமா கேட்கணும். அப்படி கவனமா கேட்கும் போது கர்த்தர் மகத்தான அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்கணும். ஆசையோடு கேட்கணும். வாஞ்சையோடு கேட்கணும். ஆலயத்தில் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பது பெரிய தவறு. ஆலயத்தில் போய் பிள்ளைகளை விளையாட விடுவதும் தவறு தான். பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரணும். ஆனால் கொஞ்சம் வீட்டில் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரணும். ஆலயத்தில் போய் பேசக்கூடாதுமா, ஆலயத்தில் போய் எழுந்து ஓடக்கூடாதுமா, ஆலயத்தில் அமைதியா அம்மா கிட்ட அப்பா கிட்ட உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதற்கு ஏற்ற கிருபைகளை நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவா, நம்ம வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவா. எவ்வளவு அடங்காத பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஆலயத்தில் போய் அமைதியா இருக்கும். ஏன்னா நம்முடைய வாஞ்சைகளை நம்முடைய விருப்பங்களை தேவாதி தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை கண்டுக்கிடாம போனோம்னா நம்ம பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள கூட வராது. நாம விளையாட விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு இருந்தோம்னா அந்த பிள்ளைகள் ஆலய காம்பவுண்டுகளே நின்று விடும். ஆலயத்துக்குள்ள வந்த அந்த அருமையான பெண்மணிக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தா. இன்றைக்கும் தேவ வசனத்தை வாஞ்சையோடு ஆசையோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா பேய் எல்லா தேவையில்லாத சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எடுத்து போடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எடுத்து போடுவா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆலயத்துக்கு போகணும், ஆசையோடு போகணும், வாஞ்சையோடு போய் வசனத்தை கேட்கணும், வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்கணும், வாஞ்சையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கூனிய தேவன் விடுதலை ஆக்கினார் இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், நீங்க எந்த வேதனையில இருந்தாலும், எந்த வியாதியில இருந்தாலும் ஏசப்பா உங்களை தொட்டு சுகமாக்குவார். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை தொட்டு சுகமாக்குவா. நீங்க ஆலயத்துக்கு போய் பாருங்க.
நீங்க ஆலயத்துல வாசையோடு போய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல தேவனை தரிசித்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைய கட்டாயம் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே, அப்போஸ்தலர் எழுதின நடபடி புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அதற்கு முந்தின வசனம் 3வது வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அதற்கு முந்தின வசனங்கள்ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்துல வந்து ஆலயத்தின் வாசற்படியில உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அவனை பார்த்துதான் 4ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்த வசனம் 8வது வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமையை பார்த்தீங்களா? தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமையை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசற்படியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனுடைய நிலையை குறித்து தான் நாம் இந்த பகுதியில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் அங்கே ஊழியத்திற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய மகிமையை கண்டுகொள்ளும்படியாக அங்கே கடந்து போகிறார்கள். அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். பிச்சை கேட்டவனுக்கு இவர்கள் கொடுத்த பரிசு என்ன? சுகம். சுகம். ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆலயத்தில் ஆண்டுடைய சுகத்தை உணர முடியும் பிரியமானவர்களே. எனக்கு சுகம் இல்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி ஆலயத்தில் வாஞ்சையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். பிறவியிலே சப்பானியான இந்த மனிதனுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்தாரே. அவன் நின்று குதித்து நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்திருந்த மனிதன் ஆலயத்துக்குள்ள நடந்து போனான். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய அற்புதம்! பிறவியிலே அவன் சப்பானி என்று வேதம் சொல்லுகிறது. சப்பானியான மனிதன், காலெல்லாம் சூம்பி போய் கூட இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். எப்படி இந்த அற்புதம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் காத்திருந்தான். ஆலயத்தின் வாசலில் காத்திருந்தான். அவனை தேவன் கண்ணோக்கி பார்த்தா. அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாரு. அவன் நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்களும் ஏசப்பாவை தேடிக்கொண்டே இருக்கீங்க. வியாதியோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்கள் கவலைகளை பார்த்தும் பார்க்காம போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவே அல்ல. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வா. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஆண்டவர். உங்களை சீயென்று தள்ள மாட்டா. போவென்று பிதடியை பிடித்து வெளியே தள்ளவே மாட்டா. எப்படிப்பட்ட பாவ நிலையில இருந்தாலும் கூட,
எப்படிப்பட்ட உதாசீனமான நிலையில நாம இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஒரு நிமிடம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பேச்ச கேட்கலையா? உங்கள் பிள்ளைகள் தடுமாறி போய்கொண்டிருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய பாதைகள் வித்தியாசமாய் கர்த்தராகி இயேசுவுக்கு உகந்ததா இல்லையா? உங்களுடைய எல்லா மன குறைவுகளையும் ஆலயத்தில் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவின் சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல நீங்க தேவனை நோக்கி பாருங்க. இந்த சப்பானி பிறவியிலே சப்பானியாயிருந்த மனிதன் தேவனுடைய சுகத்தை, சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டு நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு ஆலயத்துக்குள்ள போனான் என்று பார்க்கிறோம். 18 வருஷமாக கூனியாயிருந்த பெண்மணிய ஏசப்பா சுகமாக்கினாரு. இன்னும் அநேக அற்புதம் ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு. இந்த அற்புதம் எல்லாம் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கு, ஆலயத்திலே ஆலய பிரகாரங்களை வாஞ்சிப்பவர்களுக்கு, ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ஆலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை ஆசையாய் கேட்பவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தர அவர் ஆசையோடு இருக்கிறார். உங்களுக்கும் தர ஆசையோடு இருக்கிறார். நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கைய இப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்துக்கு அதிகமாக ஆசையோடு போவேன், வாஞ்சையோடு வசனத்தை கேட்பேன், வாஞ்சையோடு வசனத்தை கேட்பேன், ஆலயத்தில் ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவருடைய மகிமையை நான் உணரணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 அற்புதத்தை பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாயிருந்த அந்த கூனி, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற் படியில் காத்திருந்த சப்பானி, இந்த 2 பேருக்கும் பிரத்யட்சமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்து அவருடைய பலகீனங்களை மாற்றி சர்வாங்க சுகத்தை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் சுகத்தை கொடுப்பா. உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பா. உங்கள் மன வேதனைகள் எல்லாம் மாற்றுவா. உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பா. ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு பார்க்காம போகிறது மாதிரி போகிற தெய்வம் அல்லவே அல்ல. உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. உங்கள் கவலைகளுக்கு நிச்சயமாய் தேவன் அதை மாற்றி நல்ல பிரத்யட்சமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், நான் ஆலயத்தில் ஆசையோடு போனேன் ஐயா, ஆலயத்தில் நாட்டப்படணும் ஐயா, ஆலயத்தில் நான் செழித்திருக்கணும் ஐயா, ஆலயத்தில் போயிருந்த இந்த 18 வருஷமாய் பலவீனத்தின் ஆவியை கொண்டிருந்த அந்த கூனிக்கு சுகம் கொடுத்தீங்களப்பா. ஆலயத்தின் வாசற்படியில் பிரவி சப்பானி காத்திருந்தான் ஐயா, அவனுக்கு தேவன் சுகம் கொடுத்தீங்களப்பா. அப்படிப்பட்ட அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலையும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கெஞ்சி செபிப்போம். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா உம்முடைய நல்வார்த்தைகளை ஆண்டவரே, எங்களை இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களை வழிநடத்தினபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்தில் ஆசையோடு வார்த்தையை கேட்பேன், ஆலயத்துக்கு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அமைதியாக இருக்க சொல்லுவேன், ஆலயத்தில் போய் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்திற்கு ஏதுவாக, உம்முடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு ஏதுவாக என் வாழ்க்கையை அமைப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையோடு ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, அவங்களெல்லாம் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.